ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி இந்த குழம்பு நான் சொன்னபடியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக கீரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். உப்பு மிளகாய் எல்லாமே இதில் சேர்ந்து நல்லா வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஒரு கட் பண்ண ஆனியன் இது கூட சேர்த்துட்டு ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் போல் பூண்டை எடுத்து அதை கொஞ்சம் நச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தோன்னா குழம்பு நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டும் இந்த ஆனியன் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினா நல்லாயிருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நல்ல பழுத்த தக்காளியை இது மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்குறப்ப நல்லா குழம்பு திக்னஸாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இது ஆயிலெலாம் நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கலராக நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு அதே மாதிரி குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை. ஸோ கத்திரிக்காய்க்கு சேர்த்தே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு குழம்பு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு 10-15 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி கெட்டியான பால் எடுத்துக்கலாம். கெட்டியாக 1 கப்பு பால் எடுத்து சேர்த்துக்கிட்டா இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி மில்காக சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுடுங்க. ஓவர் ஃப்ளேம் வைக்க வேணாம். சிம்மில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் சேர்ந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஸோ சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் சூடான சாதத்து கூட சாப்பிட்றப்ப இந்த பிரிஞ்சால் கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.